ஸ்குவிட் கேம் சீசன் 1 எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எபிசோட் 1 பிரேக் டவுன் நம்ம சேனலில் போட்டோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எபிசோட் 2. ஸோ எபிசோட் 2ல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து போன எபிசோடில் அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் கேம் விளையாடி இருப்பாங்கல்ல, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு ஃபுல்லாகவே வந்து இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, காசு இல்லாமல் இவங்க லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது, அண்ட் இவங்க இதை விட்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் வெளியே போனாலும் எப்படி இதே மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை தான், அங்கே போகிறதுக்கு இங்கே போகலாமே அப்படின்ற அந்த ஒரு மிக்சடு எமோஷன்ஸ்னால தான் இந்த எபிசோட் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ரூமுக்குள்ளே எல்லாருமே பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் இந்த இடத்துக்குள்ளே 456 பேர் வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே பாதிக்கு மேலே 255 பேர் செத்து போயிட்டாங்க. அதாவது பாதிக்கும் மேலே. இப்போ மிச்சம் 201 பிளேயர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம் எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கு. நாங்கள் ஒன்றும் உங்களை கொள்ளலாம் ட்ரை பண்ணலைங்க, நீங்கள் கேமை சரியாக விளையாடல, அதனால தான் அவங்க செத்துட்டாங்க, நீங்கள் ஒழுங்காக விளையாடுனா ஜெயிச்சு காசோட வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு வந்து கொலை பண்ணுறீங்களா சின்ன பிள்ளை விளையாட்டில், இதெல்லாம் விளையாட்டா, நாங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து மேலே சொல்கிறான். எல்லாருமே பயந்து நீங்களா ஒத்துக்கிட்டு தான் அந்த கேம் வந்தீங்க, ஒழுங்காக விளையாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம சங்வு என்ன சொல்கிறாப்புலனா, ஐ மீன் அந்த கண்ணாடி போட்ட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்களாம் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டு ரூல்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்கீங்க, அந்த கிளாஸ்லாம் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டு 3 ரூல்ஸ் இருக்குல்ல அதுதான். ஸோ அந்த 3 ரூல்ஸில் 2 ரூல்ஸ் அவர் சொல்லிட்டாரு. 3வது ரூல் பெரும்பாலான பிளேயர்ஸ்க்கு விருப்பம் இல்லைனா அவங்க தாராளமாக இந்த ஆட்டத்தை விட்டு போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் போட்டுட்ருக்கோம். ஸோ அவனே பார்த்தீங்கன்னா ரூல்ஸை சொல்லிக்கிட்டு இருப்பானா, அடுத்த சீன்லேயே சரி உங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த ரூல் கரெக்டாக நீங்கள் போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிகி பேங்க் வர வச்சாங்க போன எபிசோடில். அந்த பிகி பேங்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே பாதி பேருக்கு மைண்டு மாறி போயிடுது. அண்ட் அந்த காசில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா தலைக்கு 100 மில்லியன். அப்போ மொத்தம் இங்கே நான் 45.6 பில்லியன் அளவுக்கான காசு அதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா செத்து போனேன், அதாவது எலிமினேட் ஆன பிளேயர்ஸ்க்கு தரா 100 மில்லியன் அவங்களோட ஃபேமிலிக்கு அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது கேம் விட்டு போனால். இப்போ நீங்கள் கேம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு ஓட்டிங் எடுக்கிறாங்க. க்ரீன் பட்டன் 0வும் எக்ஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா ரெட்டும் ஒரு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. கேம் விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க க்ரீன் பட்டனும், வேணான்னு நினைக்கிறவங்க அந்த எக்ஸ் பட்டனையும் அழுத்தலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இப்போதைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ரிவர்ஸில் வராங்க. நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஆரம்பிக்குது, ஹீரோ கிட்ட ஆரம்பிச்சு இல்நாம் தாத்தா கிட்ட முடியும். ஸோ நம்ம ஹீரோ கீஹுன் கேமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்காக போயிட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பிளேயர்ஸ் ஓட் பண்ணிட்டாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பைத்தியமாக எங்கள் சாவணும்னு ஆசைன்னு சொல்லும்போது வெளியே போய் மட்டும் என்ன வாழ்ந்து கிழிச்சிடுறோம், அதுக்கு இங்கேயே சாவலாம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் சாவறதுக்கே தயாராக இருக்காங்க. அண்ட் ஜெயிச்சா காசு அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த பேராசை பணத்தை காட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 201 பேரில் 200 பேர் ஓட் பண்ணிட்டாங்க. 100 பேர் வேணும்னு 100 பேர் வேணான்னு நோட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் ஒருத்தர் மட்டும் இருக்காரு, அவர் தான் இல்நாம் தாத்தா. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னு அவர் போன எபிசோடில் சொன்னது இப்போ தான் ஞாபகத்துக்கு. ஐயோ கிளம்ப மாற்றி போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது கேம் வேணான்னு ஓட்டு போட்டு மொத்தமாக கேமை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சங்குவும் இது பண்ணி ஓட் பண்ணியிருந்தான் கேம் வேணும் அப்படின்னு சொல்லி. தக்கா நீ தானடா அந்த ரூல்ஸை சொல்லி விட்ட, நீ தான் ரூல்ஸை சொல்லி இந்த கேம் வேணான்னு சொல்லும்போது இப்போ என்னடானா கேம் வேணும் ஓட்டு போட்டுட்டு இருக்கான். பணம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மைண்டு மாறிடுச்சு, அவன் பிரச்சனை என்னன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே எகைன் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு இப்போ எகைன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கூட்டு போய் கட்டி போட்டு அவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு வந்துடுறாங்க வெளியே. அதுவும் விட்டு ஜட்டியோட தூக்கி போட்டு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா அந்த காங்ஸே பியோ கொண்டு அந்த ஒரு பிக் பாக்கெட் பொண்ணையும் பார்த்தீங்கன்னா ஒன்றை தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டவுத்துறீனா அந்த பொண்ணு பாட்டுக்கு ஹீரோ ஒரு கட்டை அவுத்துட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கா. ஸோ கட்டை ஊற்ற காசு கேட்பியே, கேட்க மாட்டான், அவுத்து விட்டதுக்கு அப்புறம் என் காசை குறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கேட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாம் அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க அம்மா அந்த இடத்துல இல்லை, எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தேடிக்கிட்டு இருக்காப்புல. அந்த சமயத்தில் வெளியே அவர் திடீர்னு சங்குவை மீட் பண்ணுறாரு. ஸோ சங்குவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க அம்மாவோட கடையை தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சங்குவை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவன் பார்த்தீங்கன்னா வெளியூரில் ஏற்பட்ட ஃப்ராடுத்தனை பண்ணி காசையெல்லாம் தொலைச்சி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்துட்டு இருக்கான். ஏகப்பட்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானா, அதுவும் முக்கியமாக இல்லீகலாக. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காசையெல்லாம் திருப்பி கொடுக்கணும், கிட்டத்தட்ட 6 பில்லியன் அளவுக்கான காசை திருப்பி கொடுக்கணும். அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கான். இது ஹீரோ கிட்டையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பாகிஸ்தானி கேரக்டரை காட்டுவாங்க. இவர் ஆக்சுவலி ஒரு இந்தியன் ஆக்டர் தாங்க, இங்கே இந்த பேர்லையுமே நடிச்சிருந்திருக்காரு. இவர்கிட்ட ஆக்சுவலி ஒரு பாகிஸ்தான் மைக்ரண்ட் ஒர்க்கராக காட்டியிருப்பாங்க. இவரோட பேர் தான் அலி அப்துல். ஐ மீன் இந்த சீரீஸில் அவரோட பேர் அலி அப்துல். அவருமே பார்த்தீங்கன்னா சங்குவை பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு போவார். பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் காசை வாங்கிட்டு போவார். இந்த பக்கம் அந்த கேம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாரோட லைஃப் எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ டயபெட்டிஸ் வந்துட்டு இருக்கு. கால் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனாக இருக்குது. காலை வெட்டி எடுக்கணும், அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஏதாச்சும் ஒரு காசு கிடைக்குமா வேலைக்கு அங்கங்கே ட்ரை பண்ணுறாரு, ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு, வெளியே கேட்குறாரு, யாருமே கொடுக்கல. ஹீரோட அம்மாவுமே கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவன் மேலே நம்பிக்கலாம் தான் இருக்காங்க. நீ அக்கா சம்பாதிச்சு கொடுக்க போகிற, வாடா கம்முன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அம்மாவே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுறாங்க.
அண்ட் அடுத்து அந்த காங்சேபியோக் அந்த பிக் பாக்கெட் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேற ஒரு குட்டி பையன் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த பையன் ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவை சேர்ந்தவங்க. நார்த் கொரியாவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட சவுத் கொரியாவுக்கு எஸ்கேப் ஆகி வந்தவங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கள வர வைக்கிறதுக்காக ஒரு புரோக்கர் கிட்ட காசை கொடுத்து அவங்கள வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாப்ல. பட் அவங்க பார்த்தீங்கன்னா அவர்களால் வர வைக்க முடியாது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது அவன் மூஞ்சில் அந்த சுடுதண்ணியை ஊற்றி இப்பயும் நான் காசு எடுத்துட்டு வரேன், ஒழுங்கா நீ அவங்கள கூப்பிட்டு வரேன்னா நானே உன் சங்கருத்துறேன் அப்படின்னு கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிட்டு தான் போயிட்டு இருக்கா. அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் கேங்ஸ்டர் மாதிரி ஒரு பாஸ் மாதிரி ஒருத்தன் வந்திருப்பாள் ரவுடி பையன். அவனோட பேர் தான் ஆக்சுவலி இந்த ரவுடி பையனோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜாங் டியோக்ஸு. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆக்சுவலி ஃபிலிப்பைன்ஸில் இருந்த ஒரு கேம்லிங் விளையாடி ஏகப்பட்ட பேரை ஏமாற்றிட்டு தான் இங்கே ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் கேம்லேயே கலந்துக்க போயிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு அவனை பார்த்தீங்கன்னா அவன் கூட இருந்தவனே அந்த ஆளுங்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். இப்போ இவனை போட்டு தள்ள அவங்க ஆக்சுவலி அவனை கொள்ள வரும்போது இவன் பிரிட்ஜ் மேலேருந்து குதிச்சு எஸ்கேப் ஆகிட்டு இருப்பான். அண்ட் இந்த பக்கம் சங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அவங்க அம்மா கூட பேசிட்டு இதுக்கப்புறம் பேசாமல் வேணாம் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் வெளியே எகைன் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கார்டை கொடுத்து அந்த ஸ்குவிட் கேம் கார்டை கொடுத்து உங்களுக்கு 2வது சான்ஸ் இருக்குப்பா திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரி எகைன் ஆசையை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரோட லைஃபுமே எவ்வளோ மோசமாக இருக்கிறத காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹோமேஜ் அடுத்தடுத்து வரப்போகிறது இந்த இடத்துல ஃபோர் ஷேடோ பண்ணியிருந்திருக்காங்க. அது அடுத்த எபிசோடு வரும்போது நான் சொல்கிறேன். அண்ட் இங்கே அண்ட் ஹீரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீனுக்கு போயிருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்கிற போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவங்க இவரை நம்பவே மாட்டாங்க. ஏதோ குடிகாரம் குடிச்சிட்டு வந்து வளர்றான் போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே துரத்தி விட்டுருப்பாங்க. அங்கே தான் இன்னொரு டிடெக்டிவ் வந்திருப்பாரு. டிடெக்டிவ்க்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலி அண்ணன் பிரதர்லாம் இருக்காங்க. அவரோட பிரதரை கொஞ்ச நாளாக காணோம். அதை தான் பற்றியா பேசிட்டு இருப்பாரு. இப்போ அவர் பிரதரை தேடி போகும்போது தான் தெரியுது அவரோட அப்பார்ட்மெண்ட் அவரோட தங்கியிருக்கிற ரூமுக்கு போய் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்குவிட் கேமோட கார்டை இவர் பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு காலையில் வந்தவனும் அதை தான் நான் பார்த்தான் அப்படின்னு சொல்லி எகைன் பார்த்தீங்கன்னா ஹீரோ சியங் கீஹோனை வந்து மீட் பண்ணுறாப்புல. மீட் பண்ணி ப்ரோ சார் நீங்கள் தானே காலையில் வந்தது பிரதர்கிட்ட இதே மாதிரி ஒரு கார்டு இருந்துச்சு அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் தப்பான அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க சார் என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கு வாசலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கார்டு இருக்குது. ஸோ எல்லாருமே திரும்ப அந்த கேமுக்கு கூப்பிட்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாருமே எகெயின் அந்த கேமுக்காக கிளம்பிட்டாங்க. ஏன் அந்த காருக்குள்ளே ஏற்றி எல்லாத்துக்கும் மயக்கம் வருது கொடுத்து இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எகெயின் திரும்ப அந்த கேமை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். அடுத்தடுத்து வரதுக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய அடித்தளம் போட்டிருக்காங்க. ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோடுக்கு இது ஒரு முக்கியமான அடித்தளம். அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த எபிசோடில் தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. வேலை தான் கைஸ் வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.